Exercise 5.4 question number 3. Show that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x squared plus 3y squared equal to 12. Also find the coordinates of the point of contact. இப்போ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க லைன் வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்க லைன் எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் நமக்கு? சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதுதான் நமக்கு கண்டிஷன். அப்போது அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை? ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எல்லா வேல்யூஸும் தேவை. ஓகேவா? என்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க கிவனில் ஃபஸ்ட்டு எலிப்ஸோட ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இங்கே ஈக்குவல் டு 1 வரணும். அப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு பை 12 அப்படியே தான் இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 3 4s are 12, 12 கேன்சல் ஆகிட்டுனா இங்கே 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 12 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 4 ஈக்குவல் டு 1. எலிப்ஸில் எப்போவுமே ஏ ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12, பி ஸ்கொயரோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு அடுத்த கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒய்யை ரைட் சைடு கொண்டு போகிறோம். என்னாகும்? ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எழுதலாமா? இப்போது லைனோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்முலா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போது இந்த லைனோட ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. இங்கே y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ சியோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. அப்போ எம்மோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 4. இப்போ இது எலிப்ஸோட ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் போட்டாச்சு. இங்கே லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி கம்பேர் பண்ணி எம் சி வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. சரியா? பாருங்க, இப்போ டு ஷோ நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஒரு லைன் வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன். இப்போ அந்த கண்டிஷனில் ஆர்ஹெச்எஸை எடுத்துக்கிறோம். ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12, எம்மோட வேல்யூ 1, பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. அப்போ 12 × 1 12, 12 ப்ளஸ் 4 என்ன ஆகிடும்? 16. இப்போ 16 நம்ம எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? 4 × 4 16. அப்போது ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ங்கிறது நம்ம என்ன வேல்யூன்னு எடுத்திருக்கோம்? முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். சி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த 4க்கு பதிலாக இங்கே என்ன போடலாம்? சி ஸ்கொயர். அப்போது ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு என்ன கண்டுபிடிச்சாச்சு? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. Hence x minus y plus 4 equal to 0 is tangent to the x square plus 3y square equal to 12. இப்போ டு ஷோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? கொடுத்துருக்க லைன் வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஃபார்முலா? எலிப்ஸுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை சி கமா பி ஸ்கொயர்டு பை சி. ஃபார்முலா செய்யணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 12, எம்மோட வேல்யூ 1, பி ஸ்கொயரோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 4ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அப்போது 3 4s are 12. அப்போ -3, 1 தான் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரியா? 4th கொஷின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு தி பேரபோலா y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x பர்பெண்டிகுலர் டு 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு தி பேரபோலா y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x. சரியா? இப்போது இது ஒரு பேரபோலா. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். எக்ஸாமில் நீங்கள் டயக்ராம் போடணும்னு தேவையில்லை. y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x, இது ஒரு பேரபோலா கொடுத்தாச்சு. ஓகேவா? இந்த பேரபோலாவோட ஒரு டேஞ்சன் லைன் வரைகிறோம். டேஞ்சன் லைன் இதுதான் என்ன லைனு? டேஞ்சன் லைன். இந்த
tangent line, find the equation of tangent to the parabola. ஓகேவா, அப்போது இந்த பேரபோலாவில் ஒரு tangent line, அந்த tangent லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன tangent to the parabola கொடுத்துருக்காங்க, இதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது கொஷினில், perpendicular to 2x plus 2y plus 3 equal to 0. அப்போது இந்த லைனுக்கு, இந்த tangent லைனுக்கு பர்பெண்டிகுலராக, இது பர்பெண்டிகுலர், இந்த tangent லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. பர்பெண்டிகுலராக என்ன ஈக்குவேஷன் இங்கே, 2x + 2y + 3 = 0. சரியா, இப்போ டேஞ்சன் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2x + 2y + 3 = 0. இப்போ பாருங்கள், கிவன் கண்டிஷன் எடுத்தாச்சு. இந்த கிவன் லைனோட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்பெண்டிகுலர் டு இதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்லோப்பு. ax + by + c = 0. அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் நம்ம ஸ்லோப் என்ன ஃபார்மில் போடுவோம், -a/b. அப்போது ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. அப்போ a/b அப்ளை பண்ணால் என்ன வரும், 2/2. கேன்சல் பண்ணால் -1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் இட்ஸ் பர்பெண்டிகுலர். ஏன்னா இந்த லைனுக்கு, இந்த லைன் எப்படி இருக்கான், பர்பெண்டிகுலராக இருக்குது. டேஞ்சன் லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அப்போது சின்ஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோம்ல, இப்போ இங்கே -1ன்னு இருக்குது, நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், +1. இப்போ பர்பெண்டிகுலர்னு வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 2/3ன்னு இருக்குது ஸ்லோப்பு. இப்போ 2/3 ஸ்லோப்புன்னு இருந்தால் இதுதான் ஒரு ஸ்லோப்பு. இது அப்படியே என்ன ஆகும், பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறும், சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ -3/2. சரியா, இங்கே என்ன இருக்குது நமக்கு, -1/1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, -1/1 இருக்குதுன்னு அர்த்தம். இதை பர்பெண்டிகுலருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கலாக மாறும், 1/1. சைன் என்னாகும், சேஞ்ச் ஆகும், ப்ளஸ். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம், +1. டேர்மு ரெசிப்ரோக்கலாக மாறும், சைனு சேஞ்ச் ஆகும். ஓகேவா, பர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுதான் ஸ்லோப்பு. நெக்ஸ்ட்டு கிவன் என்ன, பேரபோலாவோட ஈக்குவேஷன் y² = 16x. இதை எதோட கம்பேர் பண்ணலாம், y² = 4ax. அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் 4a = என்ன, 16. இப்போ ஏவோட வேல்யூ 16/4, கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ 4. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் என்ன ஃபார்முலா, நமக்கு பேரபோலாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, y = mx + a/m. இப்போ y = mோட வேல்யூ 1x ப்ளஸ் ஏவோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ 1. இது எப்படி எழுதலாம், y = x + 4ன்னு இருக்கா. இப்போ y ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும், x - y + 4 = 0. இதுதான் டேஞ்சன் லைனோட ஈக்குவேஷன். புரியுதா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.